ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். எல்லாத்துக்கும் பெரிய வணக்கம். அப்புறம் இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் பேக்கரி இந்த மாதிரி போயிருந்தோம். சரி, அங்கே ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் வந்துட்டு இந்த ப்ரெட்டுக்குள்ளார வந்துட்டு அவங்களே உள்ள க்ரீம் மாதிரி வச்சுருப்பாங்க, ஒயிட் க்ரீம் மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு ரஸ்க்கு வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இன்னொன்று பீஸா மாதிரி நல்லா இருந்துச்சு, அது வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து கலர் கேப்சிகம். ஓகே, இது வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஸ்பினாச் வந்து நிறையா யூஸ் பண்ணுவேன் நான். அதனால் ஸ்பினாச் வாங்கிட்டு வந்தோம். நிலானி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ கேட்டா. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அது வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து சாய்க்குட்டிக்கு பனானா. அவள் தான் எடுத்து தூங்குறதுக்கு முன்னாடி பனானா கேட்பான், அதனால் அவளுக்கு வந்துட்டு பனானா வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து நான் இப்போ ஒரு 1 மந்த்தாக ஜனவரியிலேருந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணேன். லைட்டாக எனக்கு கொஞ்சம் வயிறு கொஞ்சம் கம்மியான மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதுதான் இன்றைக்கி நான் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்துட்டு இந்த ரோஸ்மெரி போட்டு ஹேர் ஆயில் செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அதில் வந்து ரோஸ்மெரி வந்துட்டு ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் க்ளவுஸு, அப்புறம் வந்துட்டு வெந்தயம் அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி தேய்ச்சா ரீக்ரோத் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நிறையா வீடியோ பார்த்தேன், நிறைய டாக்டர்ஸ் வீடியோ பார்த்தேன். இப்போ இல்லை நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு வீடியோ பார்த்து செய்ய முடியாது. ஏன்னா நம்ம ஏதோ செய்ய போய் வீடியோ பார்த்து அது வேறு எங்கேயோ போய் முடிஞ்சிருது. அதனால நம்ம சேஃப்டியாக தான் இருக்கணும் நம்ம. அதனால் டாக்டர்ஸ் மாதிரி யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது ரொம்ப நம்பியே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம். வந்துட்டு ஆலிவ் ஆயில் வந்துட்டு பியூர் ஆலிவ் ஆயிலு அது ஊற்றிட்டு கொஞ்சம் கோகோனட் ஆயில் போட்டு நிறையாலாம் செய்யலை, கொஞ்சமாக தான் செய்கிறேன். கொஞ்சமாக வச்சு பார்த்துட்டு அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நிறையா செஞ்சு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோஸ்மேரி வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் லிப்ஸை வச்சு டீ ரெடி பண்ணி பார்த்தேன். நல்ல ஸ்மெல்லு, செம்மையாக இருந்துச்சு வாசனை. அதனால் டீ வச்சு குடித்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மீதி இருக்கிறத வந்து சரி ஆயில் பண்ணிடலாம், இல்லைன்னா அது கொஞ்சம் வாடி போச்சுன்னா சரி வாடி போனாலும் செய்யலாம். ட்ரை ரோஸ்மெரி வச்சு செய்கிறாங்க, சரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதான் ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் வந்துட்டு கிராம்பு ஒரு 4-5 கிராம்பு, அவ்வளோதான். அது மட்டும் போட்டு ஒரு 5 நிமிஷம் தான் கொதிக்க வச்சேன். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமேல் வந்து கொஞ்சம் பாட்டிலில் ஊற்றி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். நல்ல வாசனை, அந்த ரோஸ்மெரி நல்ல வாசனை வருது. எனக்கு வந்து ஹேர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், திக்னஸ் இருக்காது. அதனால் சரி பார்ப்போம், இது ட்ரை பண்ணி ஒரு வேலை இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ரொம்ப நல்லது தானே அப்படின்னு. இந்த பாட்டில் வந்துட்டு சாஸ் பாட்டிலு, சரி கிளாஸில் வேணும்னு சொல்லிட்டு அந்த சாஸ் கொஞ்சம் தான் இருக்குது, அது கொட்டிட்டு அதில் ஊற்றி வச்சுக்கலான்னு. இந்த பாருங்க நல்லா வந்துட்டு அப்படியே கொதிச்சு அந்த லீவ்ஸ் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் முறுமுறுன்ற மாதிரி ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. சரி அது சூடாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேல ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் ஊற்றி வச்சிடலாம். நம்ம கொஞ்சம் பெட்டெல்லாம் எடுத்து மடித்து வைக்கணும். நான் மடித்து வைக்கிறதே சாய்க்குட்டியெல்லாம் போட்டு குதிச்சு ஏதாவது பண்ணி வச்சுட்ருப்பா. இன்னைக்கு காலையில் நிலானி எல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமேல பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக வெளியே கிரவுண்டுக்கு போயிருக்கா. சரி அதுக்குள்ளே மறுபடியும் களைச்சி வச்சிட்டா. சரி அதை எடுத்து அப்படி லைட்டாக மடித்து வச்சுட்டு சின்ன சின்ன வேலையை பார்த்து வச்சுருவோம், அது 6:30 வரைக்கும் அப்படியே அதெல்லாம் மடித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி நிலானி கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணேன். வீட்டில் கொஞ்சம் வீடெல்லாம் கூட்டிகிட்டு துணியெல்லாம் வந்துட்டு ட்ரையரில் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து அவள் ஹேங்கர்லலாம் கரெக்டாக மாட்டிட்டு கொஞ்சம் மடித்து எல்லாம் எடுத்து வச்சிட்டா. எல்லாத்தோட துணியுமே மடித்து எடுத்து வச்சிட்டா. ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் செய்கிறா வீட்டில், பரவாயில்ல, சொல்கிறத கேட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறா. ஓகே, கொஞ்சம் வேலை செஞ்சு டயர்டாகிருச்சு, அதனால் அப்படியே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். நான் கொஞ்சம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்துட்டு இந்த நியூ இயர்லேருந்து தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இந்த நோஸ் பிளாக்லாம் வரதே இல்லை. இல்லைன்னா எனக்கு அப்படியே வின்டர் ஆரம்பிக்க போகுது அப்படின்னாவே நோஸ் பிளாக்கு எப்போவுமே வந்துடும், மூச்சே விட முடியாது, அவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்போல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் பரவாயில்ல. அதனால் இது கொஞ்சம் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். எல்லா விஷயங்களும் கரெக்டாக பண்ண முடியல, என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் நான் ஒரு
ஒரு 7-8 விஷயங்கள் வந்துட்டு பிளான் பண்ண மாதிரி ரெசல்யூஷனில் உள்ளதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் நான். அதுக்கப்புறம் வந்து சாய்க்குட்டியை கொஞ்சம் படிக்க வைக்கணும். அதனால் அவளுக்கு அந்த ஃப்ளாஷ் கார்டெல்லாம் காமிச்சிட்டு ஆல்ரெடி சொல்லி கொடுத்து வச்சுருக்கேன். அதனால் அவள் திருப்பி கேட்குறப்ப கரெக்டாக சொல்கிறா. இவளுக்கு கொஞ்சம் படிக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அவள் பாட்டுக்கு திடீர்னு புக் எடுத்து வச்சு அவள் பாட்டுக்கு படிப்பா. என்னை ஸ்கூலில் சேர்த்து விடுங்க, நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு அவள் பாட்டுக்கு போய் கிளம்பி பேகை மாட்டிக்கிட்டு போயிட்டு ஷூவை போட்டு வெளியே போய் நிற்பா. அதனால் அவள் படிக்கிறதுனாவே சரின்னு ஓடி வந்து உட்காந்துக்குவா. அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஃபோன்லாம் பார்க்காம இருக்கா அவள், அதனாலே பரவாயில்ல. இன்னைக்கு காலையிலேருந்து சுத்தமாகவே ஃபோன் கொடுக்கவே இல்லை. இப்படியே வீடு ஆனால் வந்துட்டு என்ன வீடு ஃபுல்லாக நான் அடிச்சிருவா. எல்லா திங்ஸும் எடுத்து வெளியே போட்டு, துணியெல்லாம் களைச்சி போட்டு, அரிசியெல்லாம் எடுத்து வெளியே போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவா. அதெல்லாம் கூட ஓகே பரவாயில்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனே கொடுக்கக்கூடாது அப்படின்னு கொடுக்கல. அவள் கரெக்டாக சொல்லிட்டா. அவள் கேட்ட இதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பா 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு ஃபிங்கரை வச்சு சொல்லிக்கிட்டே இருப்பா. அது எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறா. அவளை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வந்துட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் செய்வாவ. நம்ம எது படிக்க சொன்னாலும் படிப்பா. நம்ம சொல்கிற வேலையெல்லாம் செய்வாவ. இது வந்துட்டு மஷ்ரூம் வந்துட்டு பல்காக ஒரு 2 kg வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்தோம். நான் வந்துட்டு அப்படியே லைட்டாக கறி மசாலா மட்டும் போட்டு அப்படியே வணக்கி வச்சிடலாம். ஓகே சாப்பிட்டுக்கலாம். அதை சும்மாவே சாப்பிடுவாங்க மஷ்ரூம்லாம். அதனால் எடுத்து வச்சுருந்தேன். இதோ எண்ணெய் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஆறிடுச்சு. இந்த அப்படியே வந்துட்டு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான். இதோ இவ்வளோதான் எண்ணெய் வந்திருக்கு. நான் இவ்வளோ தான் எண்ணெய் ஊற்றி காய்ச்சினேன். பார்ப்போம், இது தேய்ச்சிட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, முடி வந்துட்டு க்ரோத் ஆகுது, கொட்டலை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் பண்ணேன் நான். அதை நான் மட்டும் தான் தேய்க்க போகிறேன், வீட்டில் யாருக்கும் தேய்க்க சொல்லலை. நான் மட்டும் தான் தைக்கிறேன். நான் எனக்கு பார்த்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஓகே அப்படின்னா வந்துட்டு வீட்டில் எல்லோரும் தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு மட்டும் கொஞ்சமாக செஞ்சேன். ஓகே இவ்வளோ தான் எனக்கு முடி இருக்குது. இதான் இனிமேல் பார்க்கணும் எவ்வளோ வளருதுன்னு. பின்னி போட்டோம்னா இவ்வளோ தான் இருக்குது. இன்றைக்கி டின்னர் இது. நாங்கள் வந்துட்டு எப்போவுமே ரைஸ் வந்துட்டு கம்பு தினை அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வந்து 1 கப்பு அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே போட்டு வைப்பேன் நான். மற்றபடி வந்துட்டு வெறும் ஒயிட் ரைஸ்லாம் நாங்கள் யாருமே சாப்பிட்றதில்ல. அது கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டு சரி கொஞ்சம் சத்தானதாக சாப்பிட்ணும் அப்படின்றதுனால எப்போவுமே கம்பு தினை ரைஸ் தான் நாங்கள் சாப்பிட்றது. என்னைக்காவது வந்துட்டு கறி சாப்பாடு வந்துட்டு ஏதோ இன்னைக்கு ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றப்ப மட்டும்தான் நான் ஒயிட் ரைஸ் செய்வேன். இல்லைன்னா மற்றபடி நான் ஒயிட் ரைஸ்லாம் செய்யவே மாட்டேன் நான். அதுவும் நிலானி கேட்டா அப்படின்னா மட்டும்தான் செய்வேன். இல்லைன்னா நான் கண்டிப்பாக இந்த மாதிரி மிக்சட் ரைஸ் தான் வைப்பேன் நான். அதுதான் நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது. அதுவும் சாய்க்குட்டைக்கு இந்த சாப்பாடு தான் பிடிக்கும். அவளுக்கு வெறும் ஒயிட் ரைஸ் கொடுத்தா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது, நல்லாவே சாப்பிட மாட்டா. கம்பு தினை போட்டு கொடுத்தா தான் அவள் சாப்பிடுவாள். நிலானிக்காக மட்டும்தான் ஒயிட் ரைஸ் வைப்போம். ஒயிட் ரைஸ் கம்மி பண்ணுறது தான் உடம்புக்கும் நல்லது. ஓகே இன்றைக்கி சூப்பராக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக போச்சு. நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.